வணக்கம் நண்பர்களே. இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் ராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். நான் உயிருடன் இருக்க தாங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்றான் இந்திரஜித்து. இப்படி தகப்பனுக்கு தைரியம் சொல்லிவிட்டு சேனையை திரட்டிக் கொண்டு யுத்தகளம் சென்றான். வானர சேனையை தாக்கி முறியடித்து லட்சக்கணக்கான உயிர் சேதமும் படுகாயங்களும் உண்டாக்கினான். வானர சேனை தோல்வியுற்று ஒன்றும் செய்ய முடியாமல் தத்தளித்தது. ராம லக்ஷ்மணர்களும் இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரத்தால் கட்டுண்டு பிரக்ஞையற்று கிடந்தார்கள். அரக்க வீரன் கவலை கொண்டிருந்த தந்தையிடம் இந்த பெரிய வெற்றியை சொல்லி சந்தோஷப்படுத்தலாம் என்று சென்றான். விபீஷணன் வானர தலைவர்களை தேடி தேடி கண்டுபிடித்து தேற்றிக்கொண்டு வந்தான். ஜாம்பவான் அரை ஜீவனாக கிடந்தவன் மெதுவாக சென்று வானரர்களை விசாரித்தான். மாருதி உயிரோடு இருக்கிறானா என்று கேட்டான். மாருதி இதோ இருக்கிறேன் என்று ஜாம்பவானின் பாதத்தில் பணிந்து நமஸ்கரித்தான். அப்பனே, உடனே வடக்கே செல்வாய். கடலை தாண்டி இமயமலை தொடருக்கு போய் ரிஷப பர்வதத்திற்கும் கைலாய பர்வதத்திற்கும் இடையே இருக்கும் ஔஷத பர்வதத்தின் உச்சியில் 4 மருந்து செடிகள் இருக்கின்றன. அவற்றை கொண்டு வந்தாயானால் ராமலக்ஷ்மணர்களும் வானர சேனையும் நினைவு அடைந்து ரணங்கள் தீர்ந்து ஆரோக்கியம் அடைவார்கள். இதை காலதாமதமின்றி உடனே செய்வாய். இதை செய்யக்கூடியவன் நீ ஒருவன்தான் என்றான். அவ்வாறே ஹனுமான் குதித்து கிளம்பினான். ஆகாய மார்க்கமாகச் சென்று குறிப்பிட்ட பர்வதத்தை அடைந்தான். ஆனால் ஔஷதிகளை கண்டெடுக்க அவனால் முடியவில்லை. பர்வதத்தையே தூக்கி எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு திரும்பினான். ஹனுமான் தூக்கி வந்த சஞ்சீவி மலை ஆகாயத்தில் இலங்கையை நெருங்கிய உடனேயே ராம லக்ஷ்மணர்களும் வானர சேனையும் உடலில் ஏறிய சரங்களும் நழுவி காயங்கள் ஆறி பூரண சுகநிலையில் எழுந்து நின்றார்கள். சுக்ரீவன் ராமனிடம் கலந்து யோசித்து சில வானரர்களை பொறுக்கி எடுத்து லங்கைக்குள் பிரவேசித்து நகரத்திற்கு நெருப்பு வைக்கும்படி உத்தரவிட்டான். அப்படியே வீரர்கள் ராத்திரி முன்ஜாமத்தில் தீவட்டிகளுடன் பிரவேசித்தார்கள். காவலாளிகளை அடித்து தள்ளி இலங்கையில் உள்ள கோபுரங்கள், மாளிகைகள் இவற்றுக்கு நெருப்பு வைத்தார்கள். ஆயிரக்கணக்கான வீடுகள் எரிந்து சாம்பலாயின. செல்வமும் நாகரிகமும் நிறைந்த லங்கா நகரம் கோரமாக நாசமடைந்தது. இந்த சம்பவத்தை வால்மீகி முனிவர் மிக விவரமாக சித்தரித்திருக்கிறார். அதை படித்தால் இந்த யுகத்தில் நடத்தப்படும் யுத்தங்களில் நடைபெறும் நகரநாச கதையாகவே காணப்படுகிறது. வானரர்களால் லங்கா நகரம் எரிக்கப்படுவதைக் கண்ட ராவணன் பெருங்கோபம் கொண்டு கும்பகர்ணனுடைய புத்திரர்களான கும்பன், நிகும்பன் இவர்களை யூபாஷன் முதலிய அரக்க வீரர்களுடன் யுத்த களத்திற்கு அனுப்பினான். ராட்சசர்களுக்கும் வானரர்களுக்கும் கோர யுத்தம் நடந்தது. கும்பன் சுக்ரீவனாலும் நிகும்பன் மாருதியாலும் வதம் செய்யப்பட்டார்கள். கரனுடைய மகன் மகாராக்ஷன் என்ற அரக்கன் ராமனையே எதிர்த்து ராமனுடைய ஆக்னேய அஸ்திரத்திற்கு இரையானான். இன்னும் பல பெரிய அரக்கர்கள் மாண்டார்கள். அதன் பேரில் ராவணன் சொல்லியபடி இந்திரஜித்து மறுபடியும் புறப்பட்டான். இந்திரஜித்து அசுர வேள்வி ஒன்றை செய்து அதன் பயனாக ஆகாயம் ஏறி கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து யுத்தம் செய்தான். இந்திரஜித்து தன்னுடைய மாய வித்தையால் ஒரு பொய் சீதையை உண்டாக்கி அவளை தேரில் ஏற்றிச் சென்று வானர சேனைகளின் எதிரில் நிறுத்தி அவளை அவர்கள் முன்னிலையில் கொன்றான். இதை கண்டு வானர வீரர்களும் மற்றவர்களும் ஏமாந்து போய் இனி யுத்தம் செய்ய என்ன பயன் என்று யுத்தத்தை நிறுத்திவிட்டு ராமனிடம் போய் யோசிக்க சொன்னார்கள். இவ்வாறு ஜாலம் நடத்திவிட்டு இந்திரஜித்து வேறொரு பெரிய அசுர யாகம் செய்ய சமயம் செய்து கொண்டிருந்தான். இது வானர வீரர்களுக்காவது ராம லக்ஷ்மணர்களுக்காவது தெரியாது. அவர்கள் சீத்தை உயிரிழந்ததை பற்றி ஆறாத துக்கம் அடைந்து இன்னது செய்வது என்று தோன்றாமல் அறிவு இழந்து கிடந்தார்கள். அப்போது விபீஷ்ணன் வந்து என்ன விஷயம் என்று விசாரித்தான். நடந்தது எல்லாம் அவனுக்கு தெரிவித்தார்கள். ஐயோ, இப்படி நீங்கள் மோசம் போனீர்களே! ஒரு நாளும் ராவணன் சீதையை கொல்ல விடமாட்டான். இது ஒரு யுக்தி. பொய்யும் மாயையும் செய்து இந்திரஜித்து தன்னுடைய சூழ்ச்சியை நிறைவேற்ற பார்க்கிறான். மற்ற எவ்விதத்திலும் காரியம் நிறைவேறாது என்று அவன் இப்போது அசுர யாகம் செய்யப் போகிறான். அது முடிந்துவிட்டால் பிறகு நம்மால் அவனை ஜெயிக்க முடியாது. ஆனபடியால் உடனே அந்த யாகத்தை நாம் தடுத்துவிட வேண்டும். சீத்தை இறந்தாள் என்று எண்ணி ஏமாந்து போகாதீர்கள். லக்ஷ்மணன் உடனே சென்று இந்திரஜித்தனுடைய வேள்வியை கலைத்து விட வேண்டும் என்று யோசனை சொன்னான்.
இந்த யோசனையே சரி என்று ஒப்புக்கொண்ட ராமச்சந்திரன் தம்பியை அனுப்பினான். அவனுடன் ஆஞ்சநேயனும் பல வானரர்களும் விபீஷ்ணனும் சென்றார்கள். இந்திரஜித்தோ பூதகணங்களுக்கு செய்யவிருந்த யாக பூமிக்கு சென்றார்கள். வேள்வி தடைப்பட்டு அங்கே வெகுநேரம் பெரும் யுத்தம் நடந்தது. தேரின் மேல் நின்று ராவணகுமாரன் பாணங்களை செலுத்தினான். லக்ஷ்மணன் ஆஞ்சநேயன் மேல் நின்று பாணங்கள் செலுத்தினான். இருவரும் விற்போரில் நிபுணர்கள். ஒருவருக்கு ஒருவர் குறைந்தவர்களில்லை. நிகரற்ற திறமையுடன் வெகுநேரம் யுத்தம் நடத்தினார்கள். விபீஷ்ணன் லக்ஷ்மணனுக்கு உற்சாகம் ஊட்டிக்கொண்டு நின்றான். இந்திரஜித்தின் தேர் அழிந்தது. பிறகு தரையில் நின்று இருவரும் போர் செய்தார்கள். முடிவில் லட்சுமணன் இந்திராஸ்திர மந்திரம் சொல்லி ராமன் மேல் ஆணையிட்டு பாணத்தை செலுத்தினான். இந்திரஜித்தின் தலை அறுபட்டு ஜொலித்து கொண்டே தரையில் விழுந்தது. தேவ தானவ கந்தர்வர்கள் ஆகாயத்திலிருந்து புஷ்பமாரி பொழிந்தார்கள். இந்திரஜித்தை வீழ்த்திவிட்டு லக்ஷ்மணன் ராமனிடம் சென்றான். உடம்பெல்லாம் காயம்பட்டு இரத்தம் பெருகிய நிலையில் லக்ஷ்மணன் மெல்ல ஜாம்பவான், ஹனுமான் இவர்களின் பேரில் சாய்ந்து நடந்தான். இந்திரஜித்தின் வதத்தை அறிந்த ராமன் தம்பியை ஆலிங்கனம் செய்து, லக்ஷ்மணா, இனி ராட்சச குலம் மடிந்தது என்று சொல்லி மகிழ்ச்சி பரவசப்பட்டான். அடக்கத்துடன் ஒதுங்கி நின்ற லக்ஷ்மணனை ராமச்சந்திரன் தன் மடிமேல் உட்கார வைத்து உச்சி மோந்து தன் ஆனந்தத்திற்கு போக்குவிட்டு பேசலானான். ஒருவராலும் செய்ய முடியாத வீரச் செயலை செய்து தீர்த்தாய். ராவணனுடைய வலக்கை உன்னால் இன்று வெட்டப்பட்டது. விபீஷ்ணனுக்கும் ஹனுமானுக்கும் உனக்கும் சமானம் யார்? இனி எனக்கு ஒரு கவலையும் இல்லை. இந்திரனை ஜெயித்த வீரனை நீ ஜெயித்து வதம் செய்து விட்டாய். சீதையை அடைந்து விட்டேன் என்று எண்ணுகிறேன் என்றான். இந்திரஜித்து லக்ஷ்மணனால் வதம் செய்யப்பட்டான் என்கின்ற செய்தி ராவணனுக்கு எட்டியது. உன் மகனை விபீஷ்ணனுடைய சகாயத்தை கொண்டு லக்ஷ்மணன் கொன்றான் என்று சொல்ல கேட்டதும் அவன் துக்கமும் கோபமும் சமுத்திரம் போல் பொங்கி எரியும் சுடர் எண்ணெய் துளிகள் போல கண்ணீர் விட்டான். அரக்கனுடைய வாயினின்று புகையும் நெருப்புமாக மூச்சு வெளிவந்தது. ஐயோ, என் அருமை குழந்தாய்! ஒப்பற்ற வீரனே! மகேந்திரனை வென்ற சூரனே! யமன் வெற்றியடைந்து விட்டானா? நீ வீர ஸ்வர்க்கம் அடைந்து விட்டாய். நான் துக்கப்படலாகாது என்றான். இந்திரஜித்து மாண்டானா? உலகம் எனக்கு சூன்யமாய் போய்விட்டது என்றான் மறுபடியும். உன் தாயார் மண்டோதரியும் உன் பிரிய மனைவியும் என்னையும் விட்டுவிட்டு போய்விட்டாயே. உன் பிரதிஜ்ஞையை நிறைவேற்றாமலும் பழி தீர்க்காமலும் எங்களை விட்டுவிட்டு போய்விட்டாயே என்று கதறினான். இந்த விபத்துக்கெல்லாம் காரணமான ஜானகியை கொன்று விடுவதே நலம். என் குமாரன் மாயை செய்து சீதையை கொன்றதாக காட்டினான். இன்று உண்மையாக சீதையையே நான் வெட்டி கொல்லப் போகிறேன் என்று கத்தியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். சில மூர்க்க அரக்கர்கள் ராவணன் கோபமாக புறப்பட்டதைக் கண்டு சந்தோஷ ஆரவாரம் செய்தார்கள். ஆனால் சுபார்ஷவன் என்ற மந்திரி ராவணனை தடுத்தான். மகாராஜனே, என்ன செய்ய துணிந்தீர்? என்ன காரியம் செய்ய போகிறீர்? தசக்ரீவா, குபேரனுடைய தம்பியாகிய நீர் ஒரு பெண்ணை கொன்று அந்த அவமானத்தையும் தோஷத்தையும் சம்பாதிக்கப் போகிறீர். கோபத்தை இவ்விதத்திலா போக்குவது? வேதங்களை ஓதி சகல வித்தையும் கற்று விரதம் அனுசரித்த நீர் இப்படி செய்யலாகாது. உமக்கு நிகர் யார்? யுத்தத்தில் உம்மை எதிர்ப்பவர்கள் யார்? யுத்தத்தில் வென்று சீதையை கிரமமாக அடைவீர், சந்தேகமில்லை. ராமன் பேரில் கோபத்தை செலுத்துவோம். இன்று சதுர்த்தசி, இரவு கழிந்தால் நாளை அமாவாசை. எல்லா பலத்தையும் கொண்டு இலங்கையிலிருந்து புறப்பட்டு ராம லக்ஷ்மணர்களை வதம் செய்து வெற்றி பெறுவீர். பிறகு சீதையை அடைவீர். பிரம்மாவிடமிருந்து பெற்றிருக்கும் கவசத்தை தரித்து ரதம் ஏறி கிளம்புவீராக என்றான். சுபார்சவன் சொன்னதே சரி என்று ராவணனும் ஒப்புக்கொண்டான். சிம்மாசனத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு கொஞ்ச நேரம் பேசாமல் யோசனையில் ஆழ்ந்த வண்ணமாக இருந்தான். பிறகு சேனை தலைவர்களுக்கு கைகூப்பி, நீங்கள் சகல பலத்துடன் உடனே சென்று இந்த ராமனை வதம் செய்யுங்கள். உங்களால் முடியாவிட்டால் நானே சென்று அவனை ஹதம் செய்வேன் என்றான். மலைகளைப் போன்ற ரதங்களிலும் யானைகளிலும் குதிரைகளிலும் ஏறி ராட்சச சேனை முழு பலத்துடன் யுத்தத்திற்கு புறப்பட்டது. வானரர்கள் கற்பாறைகளையும் மரங்களையும் பிடுங்கி எடுத்து ராட்சசர்களை பலமாக தாக்கினார்கள். ராட்சசர்களும் வானரப்படையை பலமாக தாக்கினார்கள். இரத்த வெள்ளம் ஆறாக பெருகிற்று. வானரர்கள் தாவி தாவி அரக்கர்களையும் அவர்கள் ரதங்களையும் வாகனங்களையும் ஆயுதங்களையும் ஒடித்து அறுத்தும் கிழித்தும் துவம்சம் செய்தார்கள்.
ஒவ்வொரு ராட்சசனையும் அநேக வானரர்கள் சூழ்ந்து கொண்டு கொன்றார்கள். ராட்சசர்களும் வானரர்களை சும்மா விடவில்லை. பலமாக தாக்கி 10,000 கணக்கில் கொன்றார்கள். ராமன் தன் வில்லை வளைத்து அரக்கர்கள் பேரில் சரம் மாறி பொழிந்தான். நெருப்பைப் போல ராட்சச சேனை அவன் பாணங்கள் எரித்தன. தங்களுடைய சகாக்கள் விழுந்து மடிவதைத்தான் கண்டார்கள். அம்பு மலையில் ராமனை அவர்கள் காணவில்லை. அதற்கு பதிலாக அநேக ராமன்களை கண்டார்கள். எங்கும் அவனை கண்டார்கள். எண்ணற்ற ராட்சசர்கள் மாண்டார்கள். எண்ணற்ற யானைகளும் மடிந்தன. ரதங்களும் ஒடிந்தன. அரக்கர் சேனை அழிந்தது. எஞ்சினவர்கள் சிதறி ஓடினார்கள். தேவர்களும் கந்தர்வர்களும் சித்தர்களும் ராமனை கொண்டாடினார்கள். இலங்கையில் ராட்சச ஸ்திரீகள் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு பெரும் கூக்குரலிட்டு பிரலாபித்தார்கள். ராவணனுடைய அறிவீனத்தால் இப்படி ஆயிற்றே என்று அழுதார்கள். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.